ஓபிஎஸ் செங்கோட்டையன் கூட்டணி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே மிகவும் ஒரு முக்கியமான தலைவராக இருப்பவர் தான் நமது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையனே அசைத்து பார்த்து விட்டார் எடப்பாடி. அதாவது செங்கோட்டையன் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவுகள் என்பது போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆதரவுகள் எனக்கு பெரிதல்ல, செங்கோட்டையனை நான் ஓரம் கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் செங்கோட்டையன் அவர்களால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் தற்போது தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பவுமே நமது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓபிஎஸ் கூட்டணி கூடிய பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்போ அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதேதான் நமது செங்கோட்டையனும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களது பிரச்சனையை வெளியிலே வைத்துக் கொள்ளுங்கள், கட்சி அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே ஜெயிக்க வேண்டும். அதாவது நமது எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ட கட்சி தற்போது தோல்வி அந்த முடிவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் இருந்தார். அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவரிடமும் ஏகப்பட்ட முறை வலியுறுத்தியும் பார்த்தார், பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்தார். இறுதியாக முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார். அன்றிலிருந்து செங்கோட்டையன் ஓரங்கட்டப்பட்டார். இப்ப அதன் காரணமாக செங்கோட்டையன் பாஜகவுடைய முழு ஆதரவும் செங்கோட்டையனுக்கு கிடைத்திருக்கிறது. அது பாஜக அப்படின்னு சொன்னாலுமே ஓபிஎஸ் உடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது? நமது பாஜகவுக்கு இருக்கிறது. அப்ப அடுத்த கட்டமாக ஓபிஎஸும் செங்கோட்டையனும் கூட்டணி வைக்கக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த இடத்திலே ஓபிஎஸ் இருக்க வேண்டும், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களாம் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் இருக்க வேண்டும். அனைவருமே ஒன்று சேர்ந்துதான் அந்த இடத்திலே பாத்தீங்கன்னா அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியும். இல்லையென்றால் தனித்தனியாக இருந்தால் கண்டிப்பாக அது திமுகவிற்கு தான் சாதகமாக மாறும். அதன் காரணமாகத்தான் அடுத்த கட்டமாக ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒன்றிணைந்து சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களை ஒன்றிணைத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி அல்லது கூட்டணி இல்லை, அது தேர்தல் நேரத்திலே பார்த்துக் கொள்ளலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அதிமுக ஒன்றிணையக்கூடிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்க்க போவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமி இடையூறு செய்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளை பறிப்பதற்கு கூட செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி அதிமுக மத்தியிலே ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாகவும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு மத்தியில் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.